إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் மிக முக்கியமான ஒரு நூலை நாம் படித்து வருகின்றோம். அந்த நூல்தான் அல் அகீதத்துல் வாசித்தியா. அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற இந்த நூல் எந்த இமாமுக்குரியது? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய ஒரு நூலாக இந்த நூல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நூலுடைய விரிவுரை அஷேக் சாலிஹ் அல் உசைமி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுக்குரிய விரிவுரை. நாம் இந்த நூலில் மிக முக்கியமான ஒரு தலைப்பைத்தான் பார்த்து வருகின்றோம். அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் தொடர்பான தலைப்பு. இந்த தலைப்பில் நாம் சென்ற வகுப்பிலே, அதற்கு முன்னருள்ள வகுப்பிலும் அல்லாஹுடைய பெயர்களை பண்புகளை குறிப்பிடக்கூடிய அதிகமான குர்ஆனுடைய வசனங்களை நாம் படித்தோம். அதிகமான குர்ஆனுடைய வசனங்களை நாம் படித்தோம். இன்று நாம் பார்க்க போவது 37ஆம் பக்கத்தில் வரக்கூடிய செய்திகள். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவில் இடம்பெறுகின்ற அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள் தொடர்பான தலைப்பு. நாம் கற்கக்கூடிய கல்வியிலே மகத்தான கல்விதான் படைத்த ரப்பை பற்றிய கல்வியாகும். படைத்த ரப்பை பற்றி நாம் அறிந்து கொள்கின்ற கல்வியாகும். நூலுடைய ஆசிரியர் சொல்கிறார், காலல் முஸன்னிஃப் ரஹிமஹுல்லாஹ், சும்ம சுன்னத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு சுன்னாவில் இடம்பெறுகின்ற விடயங்கள், துஃபஸ்ஸிலுல் குர்ஆன, குர்ஆனை விளக்கக்கூடிய, சுன்னா நபியா அல்லாஹுடைய தூதருடைய ஹதீஸ்கள் என்பவைகள் என்ன செய்யும்? குர்ஆனை விளக்கக்கூடியவைகளாக இருக்கும். அதே போன்று வத்துபையினுஹு என்றாலும் அதுவும் என்ன செய்யும்? குர்ஆனை விளக்கக்கூடிய பொருளை தரக்கூடிய வார்த்தை தான். அதே போன்று அதை பற்றிய செய்திகளை என்ன செய்யக்கூடிய, அறிவிக்கக்கூடியதாக, வததுல்லு அலைஹி வதுஅப்பிரு அன்ஹு, அதை பற்றிய விளக்கங்களை சொல்லக்கூடியவைகளாக சுன்னா இருக்கிறது. எனவே நர்மையான சகோதரர்களே, வமா வஸஃபர் ரசூலு பிஹி ரப்பஹு மினல் அஹாதீஸிஸ் ஸிஹா அல்லதி தலக்காஹா அஹ்லுல் மஅரிஃபத்தி பில் கபூல் வஜபல் ஈமானு பிஹா கதாலிக். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரப்பை பற்றி வர்ணித்த அந்த ஆதாரபூர்வமான செய்திகளில் இருந்து, ஆதாரபூர்வமான செய்திகள், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹை பற்றி வர்ணித்த செய்திகள், இதை ஹதீஸ்களையுடைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? சஹீஹான செய்திகளாக நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அந்த செய்திகளை நாம் நம்பிக்கை கொள்வது கடமை. அவற்றை நாம் ஈமான் கொள்வது என்ன? கடமை என்பதை இங்கு இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, எத்தனை ஹதீஸ் இதுல கொண்டு வருகிறார்? நாங்க சுமார் ஒரு 15 ஹதீஸ்கள் நீங்க இதுல பார்க்கலாம். ஒரு 15 ஹதீஸ் மாதிரி என்ன செய்யறாரு? அல்லாஹுடைய பெயர்களை பண்புகளை குறிக்கக்கூடிய செய்திகளை கொண்டு வருகிறார். இப்படி கொண்டு வரக்கூடிய செய்திகளைத்தான் நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம்? நாம் பார்க்க போகின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த செய்திகள்ல முதலாவது செய்தியாக எதை குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா,
புகாரியிலும் முஸ்லிமிலும் வந்த செய்தி, புகாரி முஸ்லிம்ல இடம்பெற்ற செய்தி. யன்சிலு ரப்புனா, நீங்க தமிழ், நீங்க அரபு தெரிஞ்சவங்க பொருள் சொல்லுங்க. யன்சிலு ரப்புனா என்ன அர்த்தம்? எமது இறைவன் இறங்குகிறான். இலா சமாஇ துன்யா, துன்யாவுடைய வானத்திற்கு. குல்ல லைலத்தின், ஒவ்வொரு இரவு. குல்ல லைலத்தின் ஒவ்வொரு இரவு. ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர், ஹீன யப்கா சுலுசுல் லைலில் ஆகிர் என்ன அர்த்தம்? இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி எஞ்சி இருக்கும் போது. எபுக்காண்டா என்ன? எஞ்சி இருக்குது, பாக்கி. ஏன்னா அப்ப சுலுசுல் லைல்னா இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி. அல்ல ஆகிரண்டா என்னது? கடைசி. அப்ப இரவினுடைய அந்த மூன்றில் ஒரு பகுதியினுடைய அந்த இறுதி. அப்ப மூன்றில் ஒரு பகுதி இருக்கின்ற போது என்ன செய்கிறான்? அல்லாஹ் இறங்குகிறான். மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ். அப்ப என்னிடம் பிரார்த்திப்பவர்கள் யார்? ஃபஅஸ்தஜீப லஹ், நான் அவர்களுக்கு என்ன செய்கிறேன்? பதிலளிக்கிறேன். மை யஸ்அலுனி என்ன? என்னிடம் கேட்பவர் யார்? ஃபஉதிய, நான் அவருக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். மை யஸ்தக்ஃபிருனி, என்னிடம் பாவமன்னிப்பு தேடுபவர் யார்? ஃபஅக்ஃபிர லஹ், நான் அவரை மன்னிப்பேன். சரி, இப்ப நாம் இந்த ஹதீஸை நாம் எடுத்தோம் என்று சொன்னால், இப்ப இந்த ஹதீஸை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இந்த ஹதீஸில் இடம்பெறுகின்ற, இந்த ஹதீஸிலே இடம்பெறுகின்ற அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் என்ன? அல்லாஹுடைய பெயர்களும் பண்புகளும் என்ன? இப்ப யன்சிலு ரப்புனா என்றதுல அல்லாஹ்வுடைய எந்த திருநாமம் இருக்குது? திருநாமம் அர் ரப். என்ன திருநாமம்? ரப். அப்ப ரப்ன்றது நாங்க சென்ற வகுப்புல ஒரு விஷயத்தை படிச்சோம். ரப்ன்றது என்ன படிச்சோம்? அதாவது குர்ஆன்ல ரப்பண்டு அலிஃப் லாம் இல்லாமல் தான் குர்ஆனில் வருகிறது. ஹதீஸில் தான் எப்படி வருது? அர் ரப்பன். ஆனா இந்த ஹதீஸ்ல கூட அப்படி, இந்த ஹதீஸ்ல கூட ரப்பண்டு தான் வருது. ஆனா ஹதீஸ்ல தான் எது கிடைக்குது? அர் ரப், அலிஃப் லாமோடு சேர்த்து அர் ரப் என்பது கிடைக்கிறது. அப்ப இது ரப்பண்ட திருநாமம் அர் ரப். அதே போன்று இதுல மற்றொரு ஹதீஸும் பின்னால வரும், அதிலும் இந்த திருநாமம் வரும். அஜிப ரப்புனா, எங்கள் இறைவன் என்ன ஆச்சரியம் அடைந்தான். சரி, அப்ப இந்த செய்தியில வரக்கூடிய முதலாவது திருநாமம் இது ரப். சரி, அடுத்தது யன்சிலு என்பதில் அல்லாஹுடைய எந்த பண்பு இருக்கிறது? யன்சிலு என்ன அர்த்தம்? இறங்குகிறான். அப்ப யன்சிலு என்பதில் அல்லாஹுடைய இந்த செயலில் எந்த பண்பு இருக்கிறது? நுசூல் என்ன? இறங்குதல். என்ன பண்பு இருக்கிறது? நுசூல். நுசூல் என்ன? இறங்குதல். இறங்குதல் என்ற பண்பு இதில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் மேற்ப அல்லாஹ் என்ன செய்கிறான்? இறங்குகிறான். அப்ப இறங்குதல் என்ற பண்பு இதில் இருக்கிறது. சரி, அடுத்தது இந்த ஹதீஸ்ல 3 பண்பு இருக்குது. சொல்லுங்க, அடுத்த 3 இந்த ஹதீஸ்ல நாங்க இப்ப படித்த ஹதீஸ்ல இன்னும் 3 பண்புகள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய மன்னித்தல், மாஷா அல்லாஹ், என்ன? மக்ஃபிரத், மன்னித்தல் என்ற பண்பு இருக்கிறது. சரி, அடுத்தது கொடுத்தல், இஅதா, வழங்குதல், கொடுத்தல் என்ற பண்பு இருக்கிறது. அடுத்தது பதிலளித்தல், இஸ்திஜாபா, என்ன செய்யறது? பதிலளித்தல் என்ற பண்பு இந்த ஹதீஸிலே நமக்கு கிடைக்கிறது. புரியுதா? அப்ப நாங்க பார்க்கிறோம், ஒரு திருநாமம் 4 பண்புகள். ஒரு திருநாமம் 4 பண்புகள் இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கிறது. சரியா? சரி, அப்ப இந்த ஹதீஸ ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். விளங்கிட்டது? சரி, அடுத்ததாக நாம் வருவோம். அடுத்த இமாம் அவங்க கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் வகௌலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லல்லாஹு அஷத்து ஃபரஹன் பிதௌபதி அப்திஹி. லல்லாஹு அஷத்து ஃபரஹன் என்ன அர்த்தம்? லல்லாஹ்ண்டா அல்லாஹ், அஷத்து ஃபரஹன்டா மிகவும் என்ன செய்கிறான்? சந்தோஷப்படுகிறான். பிதௌபதி அப்திஹி, அடியானுடைய தௌபா. அடியான் தௌபா செய்யும் போது, அடியான் சுப்ஹானல்லாஹ் பாருங்க,
அடியான் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மிகவும் சந்தோஷப்படுகிறான், மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த ஹதீஸ் ஒரு நீண்ட ஹதீஸ், நாங்க படிச்சுக்கிறோம். எந்த ஹதீஸ் இது? எந்த ஹதீஸ் சொல்லுங்க? பாலைவனத்துல ஒரு ஒட்டகத்துல பயணிக்கிற ஹதீஸ் படிச்சுக்கிறேன் தானே? படிச்சுக்கிறேன் அந்த ஹதீஸ். அவர் கொஞ்சம் களைப்புல தூங்கும் போது அவரது ஒட்டகம் அவர் கொண்டு சென்ற உணவெல்லாம் காணாமல் போய்விட்டு ஹதீஸ் படிச்சுக்கிறேன் தானே? அந்த ஹதீஸ் இது வருகிறது. அந்த ஹதீஸுடைய ஆரம்பம் இது. அப்ப இந்த ஹதீஸ்ல நீங்க எடுத்தீங்கன்னா, அப்ப இந்த ஹதீஸ்ல அதாவது நீங்க பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், நாம் இதில் வரக்கூடிய அல்லாஹுடைய திருநாமம் என்ன? அல்லாஹ் என்ற திருநாமம் வருது. அல்லாஹ் என்ற திருநாமம் வருகிறது இல்லையா? சரி, அடுத்ததாக நாம் இதிலே பார்க்கின்ற போது அல்லாஹுடைய பண்புகளில் எது வருகிறது? மகிழ்ச்சி, சந்தோஷம் என்ற பண்பு வருகிறது. அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் ஏற்ப அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு. அப்ப இந்த ஹதீஸும் எங்க வருகிறது? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். உங்களுக்கு ஹதீஸ் எண் தேவண்டா, இது முஸ்லிம்ல 2747 அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. சரியா? ஹதீஸ் அதன் தேவை அதை குறிச்சுக்கோங்க. சரி, அடுத்ததாக நாங்க வருவோம். அடுத்து இமாம் அவங்க எந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்கடா, இதுவும் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. யல்ஹகுல்லாஹ் அர்த்தம் அல்லாஹ் சிரிக்கின்றான். அல்லாஹ் சிரிக்கின்றான். இலா ரஜுலை என்ன அர்த்தம்? இரண்டு மனிதர்களுடைய விஷயத்தில். யார் அந்த இரண்டு பேரும்? யக்துலு அஹதுஹுமா அல் ஆஹர், ஒருவர் மற்றவரை என்ன செஞ்சிருக்கார்? கொலை செய்து விடுகிறார். ஒருவர் மற்றவரை கொலை செய்து விடுகின்றார். யதுகுலானில் ஜன்னா, ரெண்டு பேரும் சொர்க்கம் போறாங்க. யதுகுலானில் ஜன்னா, கொன்றவரும் கொல்லப்பட்டவரும் இரண்டு பேரும் சொர்க்கம் செல்கிறார்கள். இதை பார்த்து அல்லாஹ் சிரிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சிரிக்கின்றான். சரி, அப்ப இந்த ஹதீஸ நாங்க நீங்க எங்க பார்க்கலாம்? புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். புகாரி 2826, முஸ்லிம்ல 1890. சரி, அப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன என்று நீங்க பார்க்கின்ற போது, அதாவது இதில் இருவரும் போரிலே சந்திக்கிறார்கள். இருவரும் போரில் என்ன செய்கிறார்கள்? சந்திக்கிறார்கள். அப்ப எனவே காஃபிர் என்ன செய்து விடுகிறான்? ஒரு காஃபிர் முஸ்லிமை கொண்டு விடுகிறார். முஸ்லிம் யாரு? ஷஹீத். முஸ்லிம் யாரு? ஷஹீத். அவர் எங்க போவாரு? சொர்க்கத்துக்கு போவார். அதற்கு பிறகு அந்த காஃபிர் என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்கிறார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் அவருடைய முன் செய்த பாங்கன செய்யப்படும், மன்னிக்கப்படும். எனவே சுப்ஹானல்லாஹ், அப்ப இரண்டு பேரும் என்ன செய்யறாங்க? சொர்க்கம் செல்கிறார்கள். அங்க பாக்குறோமே இல்ல, ரசூலுல்லாஹ்வோட போர்ல எதிரிகளாக இருந்த எவ்வளவு பேர் பிறகு என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸில் வரக்கூடிய அல்லாஹுடைய பெயரும் பண்பும் எது எதுன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ் என்ற அல்லாஹ் அந்த திருநாமம் வருகிறது. பண்பு எது வருகிறது? சிரித்தல். சிரித்தல் என்ற அந்த பண்பு இதிலே இடம்பெறுகிறது. அப்ப எனவே அல்லாஹுடைய கண்ணியத்துக்கும் தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஏற்ப அந்த பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு. சரியா? சரி, அடுத்ததாக நாம் வருவோம். அடுத்ததாக நாம் வரக்கூடிய செய்தியை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, மூன்றாவது எத்தனை செய்தி பார்த்துட்டு இப்ப? நாலாவது செய்தி. சரியா? இப்ப நாலாவது செய்தியை பொறுத்தவரையில, நாலாவது செய்தியில எப்படி அந்த செய்தி ஆரம்பிக்குது? நாலாவது செய்தி எப்படி ஆரம்பிக்குது என்றால், அஜிப ரப்புனான்னு ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? அஜிப ரப்புனா. அஜிபன் என்ன? ஆச்சரியம் அடைந்தான். ரப்புனாடா எமது இறைவன் ஆச்சரியம் அடைந்தான். மின் குனூதி இபாதிஹி. மின் குனூதி இபாதி என்ன அர்த்தம்? குனூத்ல தா வருது, இந்த அந்த தா இல்ல, குனூத் தா. மின் குனூதி இபாதிஹி,
அடியார்கள் உடைய நம்பிக்கை இலத்தில் இருக்குதானே, அடியார்கள் நம்பிக்கை இழக்கும் போது தானே எப்படி வருது? அது தா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். எப்படி சொல்றான்? லா தக்னது, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். எனவே மின் குனூதி இபாதிஹி, சரியா? அடியார்கள் நம்பிக்கை இழக்கின்ற போது, அதே போன்று வகுர்பி கியரிஹி, வகுர்பி கியரிஹி என்ற அர்த்தம் தெரியுமா? வகுர்பி குர்பன நெருக்கம் தானே, குர்ப். கியரிஹி என்ற அந்த நிலைமை மாறப்போகுது, அந்த நிலை மாறுவதென்பது நெருங்கிவிட்டது. புரியுதா? அந்த நிலை மாறுவதென்பது நெருங்கிவிட்டது. யன்துரு இலைக்கும் அஸ்லீன கனிதீன் என்று வருகிறது. அப்படி என்ன? அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நம்பிக்கை இழந்தவர்களாக. எப்படி? நம்பிக்கை இழந்தவர்களாக அவர்கள் அதை என்ன செய்கிறார்கள்? யன்துரு இலைக்கும் அஸ்லீன கனிதீன, அவன் உங்களை பார்க்கிறான், எப்படி நீங்க நம்பிக்கை இழந்த நிலையில இருக்கிறீங்க, நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கும் போது அவன் உங்களை பார்க்கிறான். ஃபயதல்லு யன்துரு இலைக்கும் யத்ஹக். அப்ப அல்லாஹ் வந்து உங்களை பார்த்து என்ன செய்கிறான்? சிரிக்கிறான். ஏன் தெரியுமா? யஅலமு அன்ன ஃபரஜகும் கரீப், யஅலமு அன்ன ஃபரஜகும் கரீப். அதாவது உங்களுக்கு விடிவென்பது நெருக்கமாக இருக்கிறது என்பதை அவன் அறிவான். உங்களுக்கு விடிவென்பது நெருக்கமாக இருக்கிறது என்பதை அவன் என்ன செய்வான்? அவன் அறிவான். அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இந்த ஹதீஸுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஹதீஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயம், இப்ப உதாரணமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், துன்பங்கள், சில நேரம் மழை எடுங்களே, மழை தான் இதுக்கு அந்த ஹதீஸுக்கு விளக்கமா சொல்லக்கூடிய ஒரு நேரடி விளக்கம். என்ன? இப்ப மழை பொழியவில்லை என்று வைங்களேன், இப்ப மழை வராமல் வறட்சி வரும்போது மக்கள் என்ன செய்யறாங்க? நம்பிக்கை இழக்கிறார்கள், நம்பிக்கை இழக்கிறாங்க. வறட்சி, மழையே வராதா என்று அப்படி நம்பிக்கை இழக்கின்ற போது படைத்த ரப்புக்கு என்ன தெரியும்? எப்போது மழை பொழிய போகிறது, எப்போது அவன் மழையை பொழிவிக்க போகிறான் என்பது படைத்த ரப்புக்கு தெரியும், படைத்த ரப்புக்கு தெரியும். அப்ப படைத்த ரப்புல் ஆலமீன் என்ன செய்கிறான்? அவன் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப மக்கள் இவ்வாறு நம்பிக்கை இழத்தல் என்பதை அல்லாஹ் பார்க்கிறான். இது மனிதனுடைய மனோநிலை. எது? அல்லாஹ் இவ்வளவு அருள்கள் செய்திருந்தாலும் மனிதன் அந்த அருளை என்ன செஞ்சிருவான்? மறந்துடுவான். மறந்து அந்த பிரச்சனை மட்டும்தான் அவனுக்கு என்ன செய்யும்? அங்கு முன்னால் இருக்கும். இது மனிதனுடைய நிலை. அப்ப இந்த நிலையை பார்த்து அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ் சிரிக்கின்றான். புரியுதா? ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும் இவர்களுக்கு என்ன வரப்போகுது, தீர்வு மிக நெருக்கத்தில் இருக்கிறது, மழை பொழிவதற்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. இந்த ஹதீஸ் நாம் எடுத்தோம் என்று சொன்னால், இந்த ஹதீஸ்ல அதாவது நாம் பார்க்க வேண்டிய விடயங்கள், இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக நாம் பார்க்க வேண்டிய பல விடயங்கள் இதிலே இருக்கின்றன. இருக்குதா இல்லையா? இருக்கிறது. இப்ப நாம் இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்ற போது, இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் என்ன திருநாமம் இருக்கிறது? ரப் என்ற திருநாமம் இருக்கிறது. புரியுதா சொல்றது? அடுத்தது பண்புகள்ல என்ன பண்பு இருக்கிறது? ஆச்சரியம் என்ற அந்த பண்பு இருக்கிறது. ஆச்சரியம் என்ற அந்த பண்பு இருக்கிறது. அதே போன்று என்ன? பார்த்தல் என்ற அந்த பண்பு இருக்கிறது. பார்த்தல் என்ற பண்பு இருக்கிறது. அதே போன்று என்ன? சிரித்தல் என்ற பண்பு இருக்கிறது. அதே போன்று என்ன சொல்லுங்க? இப்ப யஅலமு என்ற வார்த்தை என்ன இருக்குது? அறிகிறான். அப்ப இல்ம் என்ற அந்த பண்பும் என்ன செய்து அதில் இருக்கிறது. இல்ம் என்ற அந்த பண்பும் இதிலே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர், நீங்க இதெல்லாம் தான் குறிச்சுக்கொள்ளு. ஏன்னா இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸ் ஏன் கொண்டு வராங்க? என்ன நோக்கம்? அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய பெயர்களையும் பண்புகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்யறாங்க? இமாம் அவர்கள் இவ்வாறான செய்திகளை என்ன செய்கிறார்கள்? இங்கு கொண்டு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியை பொறுத்தவரையில அபூதாவுதுல இடம்பெறுகின்ற ஒரு ஹசன் என்ற தரத்தில் வரக்கூடிய செய்தி, ஹசன் என்ற
தரத்தில் வரக்கூடிய செய்தி. அந்த நூல் இன்னும் கொஞ்சம் பார்த்து உங்களுக்கு சொல்றேன், அபூதாவுதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, எனவே என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக வரக்கூடிய செய்தி என்ன செய்தி? அது நீங்க எடுத்தீங்களா, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், லா தஸாலு ஜஹன்னமு யுல்கா ஃபீஹா. என்ன அர்த்தம்? லா தஸாலு ஜஹன்னமு யுல்கா ஃபீஹா. லா தஸாலு ஜஹன்னம்ல நரகம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு என்ன? யுல்கா ஃபீஹா, அதில் பாவிகள் போடப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அதில் காஃபிர்கள், முனாஃபிக்கள், பாவிகள் அதில் போடப்பட்டு கொண்டே இருப்பார்கள் நரகத்தில். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக. நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஹல் மின் மஸீத். ஹல் மின் மஸீத் என்ன அர்த்தம்? இன்னும் இருக்கிறார்களா, இன்னும் அதிகமாக இருக்கிறார்களா? அப்ப நரகத்தில் இவ்வாறு போடப்பட்டு கொண்டே இருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, நரகம் கேட்கும், ஹல் மின் மஸீத், ஹல் மின் மஸீத் என்று நரகம் கேட்கும், இன்னும் இருக்கிறார்களா? சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அப்ப இவ்வாறு நரகம் கேட்கின்ற போது, ஹல் மின் மஸீத் இவ்வாறு கேட்கின்ற போது அங்கு நடைபெறும் என்ன? ஹத்தா யதஅ ரப்புல் இஸ்ஸதி ஃபீஹா கதமஹு. ஹத்தா யதஅ என்ன சொல்லுங்க? வைக்கும் வரை. ரப்புல் இஸ்ஸான கண்ணியத்துக்குரிய இறைவன், ஃபீஹா அதில் நரகத்தில், கதமஹு அவனது பாதத்தை நரகத்தில் வைக்கும் வரை நரகம் கேட்டுக்கொண்டே இருக்கும், இன்னும் இருக்கிறார்களா, இன்னும் இருக்கிறார்களா? படைத்த ரப்புல் ஆலமீன் ரப்புல் இஸ்ஸத் அவனது பாதத்தை நரகத்தில் வைத்தவுடன் சுப்ஹானல்லாஹ், அருமையான சகோதரர்களே, அதனுடைய ஒரு பகுதி மற்றொரு பகுதியோடு இணைக்கப்படும். அது போதும் என்றுதான் சொல்லும். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையான சகோதரர்களே, சொல்லும் கத்தன போதும் என்று சொல்லும். அப்ப இந்த செய்தியை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது உண்மையில் நாம் மிகவும் பயப்பட வேண்டிய ஒரு செய்தி, மிகவும் நாம் அச்சம் கொள்ள வேண்டிய, பயப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது, இல்லையா? சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை நீங்க முஸ்லிம்ல 2848வது எண்ணில் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியாக இந்த செய்தி இடம்பெறுகிறது. அதே போன்று புகாரில 4850வது எண்ணிலும் இந்த செய்தி வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே சுப்ஹானல்லாஹ், அந்த நரகம் எவ்வளவு பயங்கரமானது, அந்த நரகத்தில் எவ்வளவுதான் போடப்பட்டாலும் போதாது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் தனது பாதத்தை அதன் மீது என்ன செய்வான்? அதன் மீது வைப்பான் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த ஹதீஸை நாம் எடுத்து படித்து பார்க்கின்ற போது இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய திருநாமங்களாக என்ன திருநாமம் வருகிறது? ரப்புல் இஸ்ஸா, கண்ணியத்துக்குரிய இறைவன், கண்ணியத்துக்குரிய இரட்சகன் என்ற திருநாமம் ரப்புல் இஸ்ஸா. அந்த திருநாமம் அங்கே இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய பண்புகள்ல இங்கு என்னென்ன பண்பு இருக்கிறது? கால் என்ற பண்பு இருக்கிறது. கால் என்ற பாதம் என்ற பண்பா, கதம் என்ற பாதம், சரியா? பாதம் என்ற பண்பு இருக்கிறது. சரி, வேற வெய்த்தல் என்ற பண்பு இருக்கிறது. என்ன பண்பு இருக்கிறது? வெய்த்தல் என்ற பண்பு இருக்கிறது. வெய்த்தல் என்ற பண்பு இருக்கிறது. பாதம் என்ற பண்பு இருக்கிறது. ரப்புல் இஸ்ஸா என்பது திருநாமம், கண்ணியத்துக்குரிய, அதுல பண்பு எடுக்கலாம். ரப்புல் இஸ்ஸா என்பது என்ன? கண்ணியத்துக்குரிய இரட்சகன், இறைவன். சரியா? அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அடுத்த ஹதீஸுக்கு வருவோம். இதுவும் புகாரி முஸ்லிம்ல இடம்பெறுகின்ற செய்தி. யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் லிஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு தஆலா ஆதம் காலை வைத்தல், பாதத்தை அவன் என்ன செய்யறான்? நரகத்தின் மீது வைக்கிறான். பாதம் என்பது ஒரு பண்பு, வைத்தல் என்பது என்ன? மற்றொரு பண்பு. அல்லாஹ்வுடைய செயல் தானே. அல்லாஹ்வுடைய செயல்ல இருந்து என்ன எடுக்கப்படும்?
பண்பெடுக்கப்படும், பேர்ல இருந்தும் பண்பெடுக்கப்படும். புரியுதா? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்த ஹதீஸ பாருங்க. நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பான். யகூலுல்லாஹு அஸ்ஸ வஜல் லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூறுவான், யா ஆதம். எப்படி கூறுவான்? யா ஆதம், ஆதமே என்று அல்லாஹ் அழைப்பான். யா ஆதம் என்று அல்லாஹ் அழைப்பான். அப்படி அழைக்கின்ற போது ஃபயகூல், அவங்க சொல்லுவாங்க, லப்பைக் வ சஅதைக், இதோ நான் வந்து விட்டேன், இதோ சமூகம் அளித்து விட்டேன், உனக்கே ஈடேற்றம் அனைத்தும். ஃபயுனாதி பிசௌத்தின், ஃபயுனாதி பிசௌத்தின், என்ன ஒரு சப்தத்தை கொண்டு அழைப்பு. என்ன அழைப்பு? இன்னல்லாஹ யஅமுருக, இன்னல்லாஹ யஅமுருக அன் துஹ்ரிஜ மின் துர்ரிய்யதிக பஅஸன் இலன் நார். அல்லாஹ் என்ன ஏவான் என்றால், அன் துஹ்ரிஜ மின் துர்ரிய்யதிக. இன்னல்லாஹ யஅமுருக அர்த்தம், நிச்சயமா அல்லாஹ் உமக்கு ஏவுகிறான், அன் துஹ்ரிஜ மின் துர்ரிய்யதிக், உனது சந்ததியிலிருந்து நீர் வெளியேற்ற வேண்டும், பஅஸன் இலன் நார், நரகத்துக்கு செல்பவர்களை, நரகத்துக்கு செல்பவர்களை வெளியேற்ற வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த ஹதீஸை நீங்க விரிவாக புகாரியில 3348வது எண்ணில் பார்க்கலாம். அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. நாங்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் பார்ப்போம். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், எத்தனை பேரை என்ன செய்ய வேண்டும்? நரகத்துக்குரியவர்களை அவர்களிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டும். அல்லாஹ் சொல்வான், ஒவ்வொரு 1000லிருந்தும் 999 பேர், ஒவ்வொரு 1000லிருந்தும் 999 பேர் நரகத்துக்குரியவர்கள். அப்ப இந்த இடம், இந்த ஹதீஸ்ல படிச்சீங்கடா, அதாவது நாங்க குர்ஆன்ல ஒரு வசனம் படிக்கிறோம், சூரத்துல் ஹஜ்ல, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அஸீம் யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத் வதலஉ குல்லு ذات ஹம்லின் ஹம்லஹா வதரன் நாஸ பிசுகாரா வமா ஹும் பிசுகாரா இன்னல்லாஹ அப்படின்னு அல்லாஹ்வுடைய தண்டனை கடுமையானது. அந்த வசனம் முடியும். அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா, அதே மாதிரி நீங்க சூரத்துல் முஸம்மில் ஒரு வசனம் பார்க்கலாம். எப்படி என்றால், யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா, யஜ்அலுல் வில்தான ஷீபா, அதாவது பிள்ளைகளுடைய முடிகள் நரைக்கும் நாள், பிள்ளைகளுடைய முடிகள் நரைக்கும் நாள். அது ஒரு குர்ஆன் வசனம். இப்ப நான் சொன்ன ஹஜ்ஜுடைய வசனத்தில் நீங்க அந்த ஆரம்ப வசனத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா, மறுமையுடைய நிகழ்வு என்பது மகத்தானது. அந்த நாளில் பார்ப்பீர்கள், அதாவது பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன செஞ்சிருவாங்க, அதை என்ன செஞ்சிருவாங்க, அவர்கள் ஒரு மறந்து விடுகின்ற ஒரு நிலை. புரியுதா அவங்க சொல்றது? இப்ப கர்ப்பிணிகள் எந்த நிலையில் மரணித்தாங்களோ அந்த நிலையில் தான் எழுப்பப்பட போறாங்க. கர்ப்பிணியாக மரணித்தவர்கள் கர்ப்பிணியாக எழுப்பப்படுவார்கள் இல்லையா? பால் கொடுக்கும் தாய்மார்கள் அந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள். அப்ப எனவே கர்ப்பிணிகள் தங்களுடைய கற்பை என்ன செஞ்சிடும், அவ்வாறே கரைந்து போகின்ற ஒரு நிலை அங்கு இருக்கிறது. அவ்வளவு பயங்கரமானது. புரியுதா? மக்கள் எல்லாம் போதையிலே இருப்பார்கள், மக்கள் எல்லாம் போதையில் இருப்பார்கள். அது மதுபானத்தால் ஏற்படக்கூடிய போதை அல்ல. அப்ப இந்த வசனமும் நான் உங்களுக்கு சூரத்துல் முஸம்மில் ஓதி காட்டிய வசனத்தை நீங்க எடுத்து இந்த ஹதீஸ்ல படிச்சீங்கன்னா, ரசூலுல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்றான். அதாவது ஃபஇந்தஹு யஷீபு ஸகீர், இந்த இடம்தான் சிறுவர்களுடைய முடிகள் நரைக்கும் இடம். இப்ப பாருங்க, இந்த உலகத்துல முடிகள் நரைக்கிற அளவுக்கு, பெரும்பாலும் முடிகள் நரைக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வயது இருந்தாலும் வேற வேற சில நெருக்கடிகளும் இருக்கலாம். ஆனா இங்க பாருங்க, சிறுவர்களுடைய முடிகள் நரைக்கக்கூடிய இடம். அப்ப எவ்வளவு ஒரு ஆபத்து, எப்படி இருக்கும் அந்த நிலையை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே நறுமையா அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது கர்ப்பிணி பெண்களுடைய அந்த கற்பை அவங்க என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே கரைந்து போகின்ற அளவுக்கு, அந்த கற்பை இல்லாமலாகின்ற அளவுக்கு அந்த நிலைமை, அந்த இடம் தான் அது. ஒவ்வொரு 1000 பேர்ல 999 பேர் நரகத்துக்கண்டு
பிரிக்கப்படும் போது எமது நிலைகள் என்ன? சுப்ஹானல்லாஹ். நாங்கள் ஒவ்வொரு எமது நிலைகளை எண்ணி பார்க்க வேண்டும். எனவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் போதையில இருப்பார்கள், அது மதுபானத்தால் ஏற்படக்கூடிய போதை அல்ல, அல்லாஹுடைய தண்டனை மிக கடுமையானது. சஹாபாக்கள் எல்லாம் அப்படி பயந்து போய் விடுகிறார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதரிடம் அந்த சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அந்த ஒருவர் எம்மில் யார்? அப்படிதானே, அந்த சொர்க்கத்துக்குரிய ஒருவர் எம்மில் யார் என்று தான் கேட்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், அதில் அந்த 999 பேர் என்பவர்கள் அந்த யஜூஜ் மஅஜூஜ் என்ற அந்த கூட்டத்திலிருந்து இருப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், குறிப்பிட்டார்கள் என்ற செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஒரு நீண்ட செய்தி அந்த ஹதீஸ்ல, அதாவது நாங்கள் முக்கியமாக இந்த இமாம் அவர்கள் தன்னுடைய நூலில் கொண்டு வந்த பகுதி மட்டும்தான் அதில் நாங்கள் கவனிக்க வேண்டியது. எங்களோட அந்த 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 பகுதியை மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் சொல்ல வேண்டும். நம்ம முழுமையாக ஹதீஸ் அவர் கொண்டு வரல. இதுல அவர்கள் கொண்டு வர இந்த சொன்ன இந்த இதுல அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக நாம் பார்க்கின்ற போது இதில் வரக்கூடிய விடயங்கள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் என்ற திருநாமம் வருது, அல்லாஹ் என்ற திருநாமம் வருகிறது. அதே போன்று நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதில் வரக்கூடிய அந்த பண்புகள், இதில் வரக்கூடிய பண்புகள் என்ன அப்படி என்றத கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்னென்ன பண்புகள் இதுல வருகிறது? அழைத்தல், இல்லைங்களா? நிதா, அழைத்தல் என்ற அந்த பண்பு இந்த ஹதீஸிலே இருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கிறது? ஏவுதல் என்ற பண்பு இருக்கிறது, ஏவுதல் என்ற பண்பு இருக்கிறது. அதே போன்று இன்னும் ஒரு பண்பு இருக்கிறது. எந்த பண்பு? எந்த பண்பு இருக்குது? சொல்லுங்க. அல்லாஹ் கூறுகிறான் இல்லையா? அல்லாஹ் என்ன செய்வான்? ஆதம் என்று அழைப்பான் என்பதில் கூழு என்ற வார்த்தை இருக்கு. அப்ப கூறுதல் என்ற அர்த்தமும் அந்த பண்பும் அதில் என்ன செய்கிறது, இருக்கிறது என்பதை நாம் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த ஹதீஸை நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, அபூ சயீத் அல்-குத்ரி அறிவிக்கிறாங்க, புகாரில் எத்தனை 3348 இந்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி சுருக்கமாக இந்த இமாம் குறிப்பிட்ட பகுதி மாத்திரம் வரக்கூடிய ஒரு ரிவாயத் இருக்கிறது. 7483 மிக சுருக்கமாக வரக்கூடிய ஹதீஸ் தான் இமாம் பதிவு செஞ்சிருக்கிறான். சரியா? அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இமாம் அவர்கள் கொண்டு வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. மா மின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு லைஸ பைனஹு வ பைனஹு ஹாஜிபுன் வலா துர்ஜுமான். இப்ப மா மின் அஹதின் என்ன அர்த்தம்? உங்கள் எவரும் இல்லை, இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு, அவரோடு இறைவன் பேசியே தவிர, இறைவன் அவரோடு பேசியே தவிர. சுப்ஹானல்லாஹ். லைஸ பைனஹு வ பைனஹு ஹாஜிப் வலா துர்ஜுமான். லைஸ பைனஹு வ பைனஹுண்டா அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கும் மத்தியில் ஹாஜிப், ஹாஜிபன் என்ன? திரை இல்லை. அதே மாதிரி வலா துர்ஜுமான், மொழிபெயர்ப்பாளர் இல்லை, மொழிபெயர்ப்பாளரும் இல்லை. இப்ப இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா, இந்த ஹதீஸ்ல இந்த பகுதியை மட்டும்தான் இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தய்மிய்யா இந்த செய்தியில பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை நீங்க விரிவாக பார்க்கலாம். புகாரில 3595 அதீ இப்னு ஹாத்திம் அத்தாயி என்ற ஒரு நபித்தோழர் என்ன செய்யறார், பதிவு செய்யறார். அந்த செய்தியில பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஜிப் என்ற வார்த்தை வரல, துர்ஜுமான் என்று மட்டும் தான் வருது. லைஸ, அப்ப புகாரியுடைய அறிவிப்பில் என்னதான் வருது? ஹாஜிப் என்ற வார்த்தை வரல. இது வருது துர்ஜுமான். அல்லாஹ்வுக்கும் அந்த அடியானுக்கு மத்தியில் யார் இருக்க மாட்டாங்க? சொல்லுங்க, மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். புரியுதா? அப்போது அந்த ஹதீஸை நான் கொஞ்சம் முழுமையாக கொஞ்சம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதில் சில முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. என்ன அல்லாஹ் கேட்பான் என்றால், அலம் உபஅஸ் இலைக ரசூலன் ஃபைபல்லிகு, அதாவது உனக்கு எத்தி வைக்கக்கூடிய ஒரு தூதரை உன்னிடம் அனுப்பவில்லையா என்ற கேள்வி. அடுத்தது ஃபயகூல், அவன் சொல்வான் பலா, ஆம் நீ அனுப்பினாய். அதே போன்று அலம் ஓதிக மாலன் வ உஃதில் அலைக், சரியா, உனக்கு நான் செல்வத்தை தந்து உன்னை நான் சிறப்பாக்கவில்லையா? ஆம். சரி, அவன் என்ன செய்வான்? தனது வலதை பார்ப்பான், வலதில் நரகம் தான் இருக்கும். இடதை பார்ப்பான், இடதில் நரகம் தான் இருக்கும். இந்த ஹதீஸ் தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேரித்த பழத்துடைய ஒரு கீற்றையாவது கொடுத்து நீங்க உங்களை நரகை விட்டு என்ன செய்யுங்க,
காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதும் அந்த செய்தியில் வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய என்னென்ன திருநாமமும் என்னென்ன பண்பும் வருகிறது? என்ன திருநாமம் இருக்கிறது? மாமின் அஹதின் இல்லா சயுகல்லிமுஹு ரப்புஹு. அப்ப அர்-ரப் என்ற திருநாமம் இருக்கிறது. சரியா? அதே போன்று எடுத்தீங்கன்னா அடுத்து என்ன பண்பு இருக்கிறது? பேசுதல், கலாம். என்ன பண்பு இருக்கிறது? கலாம், பேசுதல் என்ற பண்பு என்ன செய்கிறது? இதிலே இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கின்றோம். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, ஒரு துஆவை கொண்டு வர இந்த ஹதீஸ் ஒரு லைஃப் என்ற தரத்தில் தான் இருக்கு. இந்த செய்தி லைஃப் என்ற தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான். ஆனா இந்த ஹதீஸ்ல இமாம் அவங்க இதை கொண்டு வராங்கன்னா இதுல நாங்க என்ன கவனிக்க வேணும் என்று சொன்னால், வேற சஹீஹான ஹதீஸ்கள் இதுக்கு துணையாக இருக்கும், அதனால கொண்டு வருவார். அல்லது இமாம் இடத்துல இந்த ஹதீஸ் சஹீஹா இருக்கும். எந்த இமாம்கிட்ட? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா இந்த ஹதீஸ் சஹீஹா இருக்க காரணத்தை அவர் கொண்டு வரார். அப்ப பாருங்க, அந்த ஹதீஸை பொறுத்தவரையில ஒருவருக்கு இப்ப நோய் ஏற்பட்டு விட்டால், உங்கள யாராவது ஒருவருக்கு நோய் ஏற்பட்டு விட்டால் அவர் இவ்வாறு பிரார்த்திக்கட்டும் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இது எங்க வருது? அபூ தாவூதுல 3892. 3892 இந்த துஆவை பாருங்க. இந்த துஆவுடைய வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனிங்க. எவ்வாறு இந்த துஆவுடைய வாசகங்கள் வருகிறது என்று சொன்னால், ரப்புன் அல்லாஹ். ரப்புன் அல்லாஹ் என்ன அர்த்தம்? எங்களுடைய இறைவன் அல்லாஹ். ரப்புன் அல்லாஹ் என்ன அர்த்தம்? எங்களுடைய இறைவன் அல்லாஹ். தகத்தஸ ரப்புன் அல்லாஹ் அல்லதி ஃபிஸ் ஸமா. ரப்புன் அல்லாஹ் அல்லதி ஃபிஸ் ஸமா, வானத்தில் உள்ள, சொல்லுங்க, எமது இறைவன் அல்லாஹ். தகத்தஸ இஸ்முக என்ன அர்த்தம்? தகத்தஸ இஸ்முக என்ன? உனது திருநாமம் தூய்மை அடைந்து விட்டது, உனது திருநாமம் பரிசுத்தம் அடைந்து விட்டது. தகத்தஸ இஸ்முக அம்ருக ஃபிஸ் ஸமா. அம்ருக ஃபிஸ் ஸமா, உனது கட்டளை எங்க? வானத்திலும். வல் அர்தி எங்க? பூமியிலும். உனது கட்டளை வானத்திலும் பூமியிலும். கமா ரஹ்மத்துக ஃபிஸ் ஸமா என்ன? உனது ரஹ்மத் எப்படி வானத்தில் இருக்கிறதோ, உனது ரஹ்மத் எப்படி வானத்தில் இருப்பது போன்று, உனது ரஹ்மத் வானத்தில் இருப்பது போன்று வஜ்அல் ரஹ்மத்தக ஃபில் அர்த், என்ன செய்வாயாக? உனது ரஹ்மத்தை பூமியிலும் ஆக்குவாயாக. ஃபக்ஃபிர் லனா ஹௌபனா வ ஹதாயானா, எமது தவறுகளை நீ என்ன செய்வாயாக? மன்னிப்பாயாக. அந்த ரப்புத் தய்யிபீன், அந்த ரப்புத் தய்யிபீன், நீ யார்? பரிசுத்தவான்களுடைய இறைவன், ரப், தூய்மையானவர்களுடைய யாரு? ரப்பாக நீ இருக்கிறாய். அன்சில் ரஹ்மத்தம் மிர் ரஹ்மத்திக், உனது ரஹ்மத்திலிருந்து ரஹ்மத்தை அருள்வாயாக. வ ஷிஃபாஅம் மின் ஷிஃபாயிக், உனது ஷிஃபாவிலிருந்து ஷிஃபாவை அருள்வாயாக. அலா ஹாதல் வஜஇ ஃபயப்ரா, இந்த நோய் நீங்குவதற்காக. சரி, அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஹதீஸ்ல என்னென்ன திருநாமங்கள் என்னென்ன பண்புகள் வருகிறது சொல்லுங்க பாப்போம். ரப் என்பது வருகிறது, அல்லாஹ் என்பது வருகிறது, புரியுதா சொல்றது? அதே போன்று என்ன சொல்லுங்க, அவன் எங்கு இருக்கிறான்? அப்ப அந்த உலு, உயர்வு, வானத்தில் இருக்கிறான். என்ன பண்பது? உயர்வு, புரியுதா? அதே போன்று என்ன இருக்கிறது? உனது திருநாமம், உனது திருநாமம் என்ன செய்து விட்டது? தூய்மையாகி விட்டதுன்னா திருநாமம் என்பது. அதே போன்று கட்டளை, அதே போன்று என்ன இருக்கிறது? கட்டளை இருக்கிறது, ரஹ்மத் இருக்கிறது. இதெல்லாம் இதிலே வரக்கூடிய பண்புகள். அதே போன்று திருநாமங்களை பாருங்க. ரப்பு தய்யிபீன் என்ற திருநாமம். என்ன திருநாமம்? ரப்பு தய்யிபீன். ரப்பு தய்யிபீன் என்ற திருநாமம். ரப்பு தய்யிபீன் என்ன அர்த்தம் சொல்லுங்க? நல்லோர்களின் இறைவன், இறைச்சகன். அதே போன்று ரஹ்மத் நாங்க பார்த்தோம், ரஹ்மத் என்ற பண்பு. அதே போன்று ஷிஃபா என்ற என்ன? நிவாரணம் அளித்தல் என்ற அந்த பண்பு. இதெல்லாம் இந்த ஹதீஸிலே வரக்கூடிய அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக கொண்டு வரக்கூடிய ஹதீஸ், அலா தஅமனூனி வ அன அமீனும் மன் ஃபிஸ் ஸமா. நபி அவங்க கேட்கிறாங்க, என்னை நம்ப மாட்டீர்களா? என்ன நம்ப மாட்டீங்களான்னு கேட்கிறான்.
ஏன்? நான் வானத்தில் உள்ளவனுக்கு நம்பிக்கையாளன், வானத்தில் உள்ளவனுக்கு நம்பிக்கையாளனாக இருக்கிறேன். அலா தஅமனூனி வ அன அமீனும் மன் ஃபிஸ் ஸமா என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப இந்த ஹதீஸ்ல சொல்லுங்க பாப்போம், என்னென்ன பண்பு இருக்கிறது சொல்லுங்க. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில யாரு இப்ப வானத்தில் உள்ளவன் அது என்ன பண்பு? உயர்வு என்ற அந்த பண்பு அதில் இருக்கிறது. அதே போன்ற நறுமையான அடுத்ததாக ஒரு ஹதீஸ ஒரு செய்தியை பாருங்க. ஒரு செய்தியை அடுத்து கொண்டு வருகிறார். அந்த செய்தி என்ன கொஞ்சம் வாசிக்க பாப்போம் யாராவது. வல் அர்ஷு ஃபௌக தாலிக் வல்லாஹு ஃபௌக அர்ஷிஹி வஹுவ யஅலமு மா அன்தும் அலைஹி. இது அபூ தாவூத் திர்மிதியில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது அர்ஷ் அதற்கு மேல் உள்ளது. அர்ஷ் என்பது அதற்கு மேல் உள்ளது. அர்ஷுக்கு மேல் யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். வஹுவ யஅலமு மா அன்தும் அலைஹி, நீங்கள் செய்பவற்றை அவன் அறிந்தவனாக இருக்கிறான், அவன் அறிகின்றான் என்று வரக்கூடிய இந்த செய்தி. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்ற திருநாமம் இருக்கிறது. அர்ஷின் மேல் அவன் இருக்கிறான் என்பது என்ன? உலு, எது? உயர்வென்ற அந்த பண்பு ஃபௌகியா. அதே போன்று நீங்கள் செய்வற்றை அவன் என்ன செய்யக்கூடியவனாக இருக்கிறான்? அறிவனாக, இல்ம் என்ற அந்த பண்பு இருக்கிறது. அடுத்ததாக ஒரு ஹதீஸ பாருங்க. இந்த செய்தியை பொறுத்தவரையில ஒரு அடிமை பெண், யாரு? ஒரு அடிமை பெண்ணுடைய அந்த செய்தி. அந்த அடிமை பெண் என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு வராங்க. நீண்ட செய்தி, நாங்க இந்த விஷயத்தை மட்டும் பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழைத்து வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அந்த பெண்ணிடம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே? அந்த பெண் என்ன சொல்றாங்க? காலத் ஃபிஸ் ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான். மன் அன, நான் யார்? நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ ரசூல்லாங்க அந்த அடிமை பெண்ணுடைய எஜமான் அந்த சஹாபிக்கு சொல்றாங்க, இந்த பெண் மூமினான ஒரு பெண், இந்த பெண்ணை விடுதலை செய்து விடுங்கள், இந்த பெண்ணை விடுதலை செய்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க என்ற செய்தி முஸ்லிம்ல வருது. எனவே இந்த ஹதீஸ்ல இமாம் அவங்க இந்த ஹதீஸ் ஏன் கொண்டு வராங்க? அல்லாஹ் என்ற அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றால் எங்க? வானத்தில். அப்ப எனவே அருமையான சகோதரர்களே, அந்த உயர்வை இங்கு, அந்த பண்பை இங்கே நாம் பார்க்கின்றோம். அதே போன்ற அருமையான சகோதரர்களே, அடுத்த ஹதீஸை கொண்டு வராங்க. இதுவும் ஒரு ஹசன் தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸ். அஃதலுல் ஈமான் அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு மா குன்த். அஃதலுல் ஈமான் என்ன அர்த்தம்? ஈமான்ல மிகச் சிறந்தது என்ன? அன் தஅலம் அன்னல்லாஹ மஅக ஹைஸு மா குன்த். நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்ற நம்பிக்கை தான் ஈமான்ல மிகச் சிறந்தது. ஈமான்ல மிகச் சிறந்தது. சரி, இப்ப நாம் இந்த இடத்துல இப்ப உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்டால், இப்ப அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் என்று படித்திருக்கிறோம். அப்ப இந்த செய்தி என்ன சொல்கிறது? இந்த செய்தி என்ன சொல்கிறது? அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். அப்ப எனவே இந்த இரண்டுக்கும், இந்த இரண்டையும் நாம் எப்படி விளங்க வேண்டும், எப்படி நமக்கு அறிஞர்கள் அதை விளக்கி நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய இமாம்கள், அல்லாஹ் அர்ஷின் மீது இருக்கிறான் என்றால் என்ன? அல்லாஹ் அவன் என்ன செய்யறான்? அர்ஷின் மீது இருக்கிறான். சரியா? அப்ப அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவனது இல்மின் மூலம். எதன் மூலம்? அவனது இல்ம், ஞானத்தின் மூலம், அவனது இல்மின் மூலம். பாருங்க, அல்லாஹ்வுடைய படைப்புல ஒரு பிரமாண்டமான படைப்பு தான் சூரியன், சந்திரன். அப்ப ஒருவர் சொல்றார், நான் சந்திரனோடு அப்படி நடந்து வந்தேன் என்றால் எப்படி புரிந்து கொள்வோம்? சந்திரனோடு நடந்தால் சந்திரன் அவர் பக்கத்தில் இருக்கிறது அர்த்தமா என்ன? சந்திரன் உடைய பிரகாசத்தில் ஒளியாக என்ன செய்தேன்? நடந்து வந்தேன்னு சொல்ல. அப்ப அல்லாஹ் படைத்த ஒன்றுதான் இது. அப்ப படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் எப்படிப்பட்டவன்? சுப்ஹானல்லாஹ். எனவே அவனது ஞானத்தால் என்ன செய்கிறான்? உங்களோடு இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, இதுல என்ன பண்பு இதில் இருக்கிறது? ஒன்று அல்லாஹ்வுடைய திருநாமம் இருக்கிறது. என்ன பண்பு இருக்கிறது? நல்ல யோசிச்சு சொல்லுங்க. அதாவது மஅய்யான பண்பு, உடன் இருத்தல். உங்களோடு என்ன செய்கிறான்? உங்களோடு இருக்கிறான், உங்களோடு இருக்கிறான் என்ற அந்த மஅய்யா என்ற அந்த பண்பு இந்த ஹதீஸிலே கிடைக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்கள் ஒருவர் தொழுகைக்கு நின்று விட்டால், இதா காம அஹதுக்கும் இல ஸலா
فإن الله قبل وجهه. அப்ப அல்லாஹ் அவருக்கு என்ன செய்றான்? முன்னால் இருக்கிறான். புரியுதா அவன் சொல்றது? எனவே முன்னால் நீங்க என்ன செய்யாதீங்க, துப்பக்கூடாது. வலதிலும் துப்பக்கூடாது, இடதில் நீங்க துப்புங்க அல்லது பாதங்களுக்கு கீழ் துப்பிக் கொள்ளுங்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ். எனவே இதுல நீங்க எடுத்தாலும் அப்ப அல்லாஹ் முன்னால் இருக்கிறான் என்று சொல்லி சொன்னால் இங்கு அந்த பண்பை நாம் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் உடன் இருத்தல். என்ன பண்பு? உடன் இருத்தல். அவனது இல்மின் மூலம் சூழ்ந்தறிகிறான் என்ற அந்த பண்பை நாம் இதிலே பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நாம் ஓதக்கூடிய ஒரு சிறந்த துவா, இரவில் தூங்கும் போது ஓதக்கூடிய துவா. இந்த துவா உங்களுக்கு பாடமா? அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப, சொல்லுங்க பாபா. வரப்பல் அர்த் வரப்பல் அர்ஷில் அதீம் ரப்பனா வரப்ப குல்லி ஷை ஃபாலிகல் ஹப்பி வன் நவா. இதுல முனஸ்ஸிலனும் வரும், முன்ஸிலன் ரெண்டு மாதிரி வருதா? ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل دابة أنت آخذ بناصيتها أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عني الدين وأغنني من الفقر. இந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா அல்லாஹும்ம ரப்பஸ் ஸமாவாத்தி ஸப்இ வ ரப்பல் அர்த் என்ன அர்த்தம்? 7 வானங்கள் பூமியின் இரட்சகனே. வரப்பல் அர்ஷில் அதீமண்டா, மகத்தான அரிசின் இரட்சகனே. ரப்பனா வரப்ப குல்லி ஷையண்டா, எமது இரட்சகன் அனைத்தினுடைய இரட்சகனே. ஃபாலிகல் ஹப்பி வன்னவாண்டா, ஹப்பண்டா வித்து, நவாண்டா கொட்டை. அப்ப வித்தை கொட்டையை வெடிக்க செய்பவனே, வெடிக்க செய்பவனே. முனஸ்ஸில தௌராத்தி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கான், என்ன தௌராத்தை இன்ஜீலை ஃபுர்கானை இறக்கியவனே. அஊது பிக மின் ஷர்ரி குல்லி தாப்பத்தின் அன்த ஆகிதும் பினாசியத்திஹா. அப்ப ஒவ்வொரு அந்த பிராணிகளை விட்டும் நான் அதனுடைய ஷர்ரை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அதனுடைய முன்னேற்றி ரோமங்கள் உனது பிடியிலே இருக்கிறது. உனது ஆகுதுனா உனது பிடியில் இருக்கிறது. அந்தல் அவ்வல், நீதான் ஆரம்பமானவன், முதலாமான. உனக்கு ஃபலைஸ கப்லக ஷை, உனக்கு முன்னர் எதுவும் இல்லை. அந்தல் ஆகிர், நீதான் இறுதியானவன். ஃபலைஸ பஅதக ஷை, உனக்கு பிறகு யாரும் இல்லை. அந்தல் லாஹிர், நீதான் வெளிப்படையானவன். ஃபலைஸ ஃபௌகக ஷை, உனக்கு மேல் யாரும் இல்லை. அந்தல் பாத்தின், நீ அந்தரங்கமானவன், மறைமுகமானவன். ஃபலைஸ தூனக ஷை, உன்னை விட மறைவான எதுவுமே இல்லை. இக்தி அன்னி தைன், எனது கடனை நிறைவேற்றுவாயாக. வஅக்னினி மினல் ஃபக்ர், ஏழ்மையிலிருந்து என்னை என்ன செய்வாயாக, என்னை அதாவது செல்வ நிலையை எனக்கு தருவாயாக, தன்னிறைவை தருவாயாக. அப்ப இந்த துஆவை நீங்க எடுத்தீங்கன்னா, இப்ப இந்த துஆவை பொறுத்தவரையில இந்த துஆ அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகள், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளாக எவற்றையெல்லாம் சொல்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்ப இதை நாங்கள் எடுத்து பார்க்கும் போது நீங்க பாருங்க, அதாவது சொல்லுங்க பாப்பா, என்னென்ன திருநாமங்கள் இதில் இருக்கிறது? ரப் என்பது இருக்கிறது. ரப் என்பது பல தடவை திரும்ப வருகிறது. புரியுதா சொல்றது? அதே போன்று எடுத்தீங்கன்னா ஃபாலிகல் ஹப், அப்ப ஃபாலிகுல் ஹப் என்றால் என்ன? வித்தை பிளக்கச் செய்பவன், அது ஒரு திருநாமம். ஃபாலிகுன் நவாண்டா, கொட்டையை பிளக்கச் செய்பவன், ஃபாலிகுன் நவா. முனஸ்ஸில தௌராத் என்ன? தௌராத்தை அருளியவன். முனஸ்ஸிலுல் இன்ஜீல், இன்ஜீலை அருளியவன். முனஸ்ஸிலுல் ஃபுர்கான், ஃபுர்கானை அருளியவன். புரியுதா உங்களுக்கு சொல்றது? அதே போன்று அஊது பிக மின் ஷர்ரி குல்லி தாப்பத்தின் அன்த ஆகிதும் பினாசியத்திஹா, அதனுடைய முன்னேற்றி ரோமம் உனது பிடியில் இருக்கிறது. அப்ப இங்க அஹ்த் என்ற அந்த பண்பு இருக்கிறது. என்ன? பிடித்தல் என்ற அந்த பண்பு இருக்கிறது. அதே போன்று அல் அவ்வல்,
என்ன அல் அவ்வல் என்ற திருநாமம் இருக்கிறது. அதே போன்று ஆஹிர் என்ற திருநாமம் இருக்கிறது. அதே போன்று லாஹிர் என்ற திருநாமம் இருக்கிறது. அதே போன்று பாத்தின் என்ற திருநாமம் இதிலே இருக்கிறது என்பதை நாம் இதிலே என்ன செய்கிறோம், நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று இமாம் அவர்கள் அடுத்ததாக கொண்டு வரக்கூடிய ஒரு 2 ஹதீஸ் தான் அதோட இந்த தலைப்பு முடிகிறது. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஒரு பயணம், இந்த நான் இப்ப சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. எதுல வருது? முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு செய்தி தான், ஒரு முறை சஹாபாக்கள் சப்தம் உயர்த்தி திக்ர் செய்யறாங்க. அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி சொல்லும் போது மக்களை அழைத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அய்யுஹன் நாஸ் இர்பஉ அலா அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஃபஇன்னகும் லா ததுஊன அஸம்ம வலா காயிப. அஸம்ம வலா காயிப அப்படின்னா நீங்க ஒரு செவிடனையோ அல்லது மறைந்து இருக்கக்கூடிய ஒருவனையோ நீங்க என்ன செய்யல, நீங்கள் அழைக்கவில்லை. இன்னமா ததுஊன சமீஅன் கரீபன், நீங்க யாரை தான் அழைக்கிறீங்க, யாவற்றையும் செவியேற்கக்கூடிய சமீபமாக உள்ளவனைத்தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள். எனவே இன்னல்லதீன ததுஊன அக்ரபு இலா அஹதிக்கும் மின் உனுகி ராஹிலத்தி, உங்களுடைய அந்த ஒட்டகத்துடைய கழுத்தை விட நீங்கள் அழைக்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு மிக சமீபமானவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், என் அருமை சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இதுல நாம் பார்க்கின்றோம் அஸ்-சமீ என்ற திருநாமம் எது இருக்கிறது, அஸ்-சமீ. அதே போன்று அல் கரீப் என்ன இருக்கிறது, அல் கரீப் சமீபமானவன் என்பது இதிலே இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த திருநாமங்கள் போக இதில் நாம் அடுத்ததாக கவனிக்க வேண்டிய விடயம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு இல்லை என்று 2 திருநாமங்கள் சொல்லப்படுது. இது அல்லாஹ்வுக்கு கிடையாது. எது கிடையாது சொல்லுங்க, இந்த பண்புகள் அல்லாஹ்வுக்கு கிடையாது. அசம்மன் என்ன, கேட்காதல், செவிட்டுத்தன்மை என்பதோ, அதே போன்று காயிப் என்ன மறைதல் என்ற அந்த பண்பு என்பதோ அல்லாஹ்வுக்கு கிடையாது என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். என் அருமையான சகோதரர்களை, இறுதியாக வரக்கூடிய செய்தி, உங்களுடைய இறைவனை நீங்கள் நாளை மறுமையிலே எப்படி பார்ப்பீர்கள் என்றால், முழு நிலவை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் என்ன செய்வீங்க, எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்கள். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு அமல் தான் என்ன, அசரையும் ஃபஜ்ரையும் பேணி தொழுது வருவது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப அல்லாஹுவை பார்த்தல், அப்ப இது சொல்ற தஜல்லியத்னு சொல்லுவாங்க. அதாவது அல்லாஹ் வெளிப்பட்டல் தானே பார்க்கலாம். அல்லாஹ் வெளிப்படுதல் என்ற அந்த பண்பு இதிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நாங்க இந்த படித்த இந்த தலைப்புல நீங்க எடுத்தீங்கன்னா, அல்லாஹுடைய பெயர்களை 2 வகையாக நீங்க பார்க்கலாம். சொல்லுங்க பாப்பா, யாருக்கு தெரியும் அது? இப்ப நாங்க படிச்ச இந்த தலைப்புல அல்லாஹுடைய பெயர்களை 2 வகையாக நாங்க பார்க்கலாம். 2 வகையாக பார்க்கலாம். அந்த 2 வகை என்ன? இதுக்கு முந்தி படிச்சுக்கிறோம். அது அல்லாஹுடைய திருநாமங்கள் 2 வகைன்னு படிச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்குதா? ஒன்று தனித்து வரக்கூடிய திருநாமங்கள், தனித்து வரக்கூடிய திருநாமங்கள். அடுத்து என்ன, சேர்ந்து வரக்கூடிய திருநாமம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தனித்து வரக்கூடிய திருநாமங்கள் எதை நீங்க உதாரணம் சொல்லுவீங்க? அல்லாஹ், அர் ரப், அர் ரஹ்மான், அர் ரஹீம், இதை சொல்லுவீங்க. இப்ப இந்த தலைப்புல இதுல நீங்க பாத்தீங்கன்னா, அப்படி இந்த நாங்க இணைந்து வரக்கூடிய திருநாமங்கள், இணைந்து வரக்கூடிய திருநாமங்கள். ரப்புல் இஸ்ஸா, என்ன? ரப்புல் இஸ்ஸா, கண்ணியத்துக்குரிய இறைவன். சரியா? அதே போன்று ரப்பு தய்யிபீன், ரப்பு தய்யிபீன், பரிசுத்தவான்கள் நல்லோர்களின் இறைவன். அதே போன்று ரப்பு சமாவாதி சப, என்ன? 7 வானங்களின் இறைவன். ரப்புல் அர்ஷில் அதீம், என்ன? மகத்தான அரிசின் இறைவன். அதே போன்று ரப்பு குல்லி ஷை, யாவற்றின் இறைவன். ஃபாலிகல் ஹப்பி வன்னவா, ஃபாலிகல் ஹப்பி வன்னவா. ஃபாலிகுல் ஹப்பன்ற தனியா எடுக்கலாம், ஃபாலிகுன் நவா என்பதை தனியா எடுக்கலாம். ஃபாலிகுல் ஹப்பன் என்ன? வித்துக்களை வெடிக்க செய்பவன்.
ஃபாலிகுன் நவாண்டா கொட்டைகளை வெடிக்க செய்பவன், பிளக்க செய்பவன். முன்சிலு தௌராத், என்ன தௌராத்தை அருளியவன். முன்சிலுல் இன்ஜீல், இன்ஜீலை அருளியவன். முன்சிலுல் ஃபுர்கான், எதை அருளியவன்? ஃபுர்கானை அருளியவன். அப்ப இதெல்லாம் என்ன செய்யும்? இப்படி சேர்ந்து என்ன செய்யக்கூடிய வரக்கூடிய திருநாமங்கள், இணைந்து வரக்கூடிய திருநாமங்கள். அதே போன்றுதான் பண்புகள்ல நீங்க எடுத்தீங்கன்னா, பண்புகள்லையும் இதுல ரெண்டு விஷயத்தை நாங்க பார்த்தோம். பண்புகள்ல இரண்டு விதமாக பார்த்தோம். ஒன்றென்ன அல்லாஹ்வுக்கு உள்ள பண்புகள். இந்த பண்பெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருக்கின்றன. இது அல்லாஹ்வுக்கு கிடையாது என்ற ஒரு ஹதீஸை படிச்சோம் கடைசியா. என்னென்ன கிடையாது? செவிட் என்பதோ அல்லது என்ன மறைதல் என்பதோ கிடையாது என்ற அந்த விடயத்தையும் நாம் என்ன செய்தோம்? நாம் படித்தோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இந்த தலைப்பை பொறுத்தவரையில இந்த தலைப்பில் நாம் அதாவது மிக முக்கியமாக இமாம் அவர்கள் கொண்டு வந்த ஹதீஸ்கள், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஹதீஸ்களை இமாம் அவர்கள் இதிலே பதிவு செய்தார்கள். அவற்றையெல்லாம் நாம் என்ன செய்தோம்? இந்த பாடத்தில் அறிந்து கொண்டோம். சரியா? இது முடிச்சு இப்ப நாங்க இறுதியாக நாங்க வளமையாக படிக்கக்கூடிய எங்களோட ஜாதுல் மஆதிலே கொஞ்சம் தான், மிச்சம் கிடையாது. ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சிடும். ஒரு 5-10 நிமிடங்கள்ல இதை நாங்கள் என்ன செய்து கொள்வோம்? முடித்துக் கொள்வோம். ஜாதுல் மஆத் என்ற நூல் யாருடைய? இந்த இமாமுடையது. டக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் படிக்கிற மாணவர்களா? இதுக்கு முந்தி நூல் யாருடையது? அவருடைய முக்கியமான மாணவர் யாரு? இல்ல, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியாவோட முக்கியமான மாணவர் யாரு? இமாம் இப்னுல் கைம். யாரு? இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ். இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய நூல் தான் இது, ஜாதுல் மஆத். எந்த நூல்? ஜாதுல் மஆத். அப்ப ஜாதுல் மஆத் உடைய அந்த சுருக்கமான பகுதியை நாங்க பார்க்கிறோம். இதுல நீங்க எடுத்தீங்கன்னா 94ஆம் பக்கத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வழிகாட்டல் சலாம் சொல்வதிலும் அனுமதி பெறுவதிலும், சலாம் சொல்வதிலும் சொல்லுங்க அனுமதி பெறுவதிலும். சரியா? சரி, முதலாவது விஷயம் அவசரமாக இந்த விஷயங்கள் அப்படி படிச்ச விஷயங்கள் தான் அவசரமா பார்த்துருப்போம். கானமின் ஹதிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியாவுடைய வழிகாட்டல் என்றும் உள்ளதுதான். இந்த மஜீ இலல் கௌம், ஒரு கூட்டத்திடம் வந்தால் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். அஸ்ஸலாமு இந்தல் மஜீ இலல் கௌம் வஸ்ஸலாமு இந்தல் இன்சிராஃபி அன்ஹும். அடுத்து என்ன சொல்லுங்க? அவர்களிலிருந்து அவங்க திரும்பி போகும் போதும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சலாம். விடை வரும் போதும் சலாம் சொல்வார்கள். அடுத்து அமர பி இஃப்ஷாஇஸ் ஸலாம், என்ன சலாம் சலாத்தை பரப்புமாறு ஏவினார்கள். 3 விஷயம் வருது. எத்தனை விஷயம்? ஒன்று என்ன? ஒரு கூட்டத்தாரிடம் வந்தா சலாம் சொல்லுவாங்க, அவர்களிடமிருந்து விடையும் பெறும் போது சலாம் சொல்வார்கள். அடுத்து சலாத்தை பரப்புமாறு ஏவினார். 2வது விஷயம் யுசல்லிமு ஸகீரு அலல் கபீர், சிறியவர் என்ன செய்வாரு? பெரியவருக்கு சலாம் சொல்வார். வல் மாரு அலல் காயித், என்ன செய்வார்? நடந்து போகக்கூடியவர் உட்கார்ந்து இருப்பவருக்கு சலாம் சொல்வார். வல் ராகிப் அலல் மாஷி, என்ன நடந்து போகக்கூடியவருக்கு யார் சலாம் சொல்வார்? வாகனத்துல செல்லக்கூடியவர். புரியுதா? வல் கலீலு அலல் கஸீர், என்ன செய்வாங்க? குறைவாக உள்ளவங்க அதிகமான உள்ளவர்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தியா கொண்டு வர. வகான யப்த, 3வது வகான யப்த மன் லகியஹு பிஸ்ஸலாம், நபி அவங்க யாராவது சந்தித்தா முதல்ல என்ன செய்வாங்க? சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். ஃபைதா சல்லம அலைஹி அஹதுன், அவருக்கு நபி அவங்களுக்கு யாராவது சலாம் சொன்னால் ரத்த அலைஹி மிஸ்லஹா, அதே போன்று பதில் சொல்லுவாங்க. அவ் அஹ்ஸன, என்ன செய்வாங்க? அல்லது அதை விட சிறந்த முறையில் பதில் சொல்லுவாங்க. அலல் ஃபௌர்னா உடனடியாக சொல்லுவாங்க. இல்லா லி உஸ்ரின், இல்லா லி உஸ்ர், என்ன ஏதாவது காரணம் இருந்தாலே தவிர. என்ன மாதிரி காரணமா இருக்கும்? இப்ப தொழுகையில சலாம் சொன்னா என்ன செய்யலாது? பதில் சொல்லல. அவ் கவாயில் ஹாஜா, என்ன அவ் கவாயில் ஹாஜா, கழிவறை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் யாராவது சலாம் சொன்னா நபி அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. புரியுதா? புற சொல்லுவாங்க. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை தவிர நபி அவர்கள் சலாம் சொல்வதை ஆரம்பித்த 4வது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவாங்க. இது புகாரில் வரக்கூடிய செய்தி. நபி அவங்க எப்படி சொல்றதை வெறுத்தாங்கடா, அலைக்க சலாம் என்று சொல்வதை வெறுத்தாங்க. ஒருத்தரை பார்த்து எப்படி சொல்றது? அலைக்க சலாம் என்று சொல்வதை ரசூலுல்லாஹ் வெறுத்தாங்க. புரியுதா? எப்படி சொல்றதா? எப்படிதான் சொல்லுவாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் அல்லது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இவ்வாறு. அதே போன்று பதில் சொல்லும் போது என்ன சொல்றது? வ அலைக்கும் அஸ்ஸலாம் வ அலைக்க ஸலாம், இவ்வாறு சொல்வது.
சரியா? அதே போன்று வகான மின் ஹதீ ஃபி ஸலாமி அலல் ஜம்இல் கஸீர் அல்லதீன லா யப்லகுஹும் ஸலாம் வாஹித் அன் யுஸல்லிமு ஸலாசன். இப்ப நபி அவங்க இப்ப மிச்சம் பேர் கூட்டமா இருக்கிறாங்க. இப்ப சலாம் சொல்லும் போது அவர்களுக்கு கேட்காது என்ற நிலை வந்தால் நபி அவங்க 3 முறை சலாம் சொல்லுவாங்க. நபி அவங்க 3 முறை. ஏன்னா சில சஹாபாக்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன் சொல்ல மாட்டாங்க? சொல்லுமா? ஏன் சொல்ல மாட்டாங்க? நபி அவங்க சலாம் சொன்னா அதாவது நபியுடைய துவாவை அதிகம் விரும்புறாங்கன்னு அர்த்தம். நபி அவங்க திரும்ப திரும்ப அஸ்ஸலாமு அலைக்கும் நபி அவங்க சொல்றத என்ன செய்யறாங்க? கூடுதலாக விரும்புவாங்க. ஏன்னா நபியுடைய துவா தானே அது, நபி அவங்க கேட்கக்கூடிய துவா. அப்ப அவ திரும்ப நபி அவங்க சொல்லுவாங்க, திரும்ப சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு துவா என்ன செய்யும்? கிடைத்து கொண்டே இருக்கும். நபியுடைய துவா கிடைத்து கொண்டே இருக்கும். அப்ப அதுக்கு பிறகு பதில் சொல்லுவாங்க என்ற செய்திகள் நாங்கள் படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைய வழிகாட்டல் தான். இப்ப மஸ்ஜிதுக்கு வந்தால், மஸ்ஜிதுக்கு நுழைந்தால் முதலாவது 2 ரக்காத்துகள் தொழுவதை கொண்டுதான் ஆரம்பிப்பாங்க. முதலாவது 2 ரக்காத் தொழுவார்கள். அதன் பிறகுதான் என்ன செய்வாங்க? சலாம் சொல்லுவாங்க. சும்ம யஜிஉ வ யுஸல்லிமு அலல் கௌம். அப்ப 2 ரக்காத்தை தொழுதுட்டு வந்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்வார்கள்? சலாம் சொல்வார்கள் என்ற வழிமுறையும் அவங்களோட வாழ்க்கையில நாம் பார்க்கலாம் என்பதை இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹ் சொல்றாங்க. சரியா? அதே போன்று வலம் யகுன் யருத்து ஸலாம் பியதிஹி வலா பிராஸிஹி வலா உஸ்புஹி இல்லா ஃபி ஸலாம் ஃபைன் ரத்த ஃபிஹா பில் இஷாரா. நபி அவங்க ஸலாத்துக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. கையால, தலையால, விரலால எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க. தொழுகையில் இருக்கும் போதே தவிர, தொழுகையில் இருக்கும் போது மாத்திரம் சைகையின் மூலம் பதில் சொல்லுவாங்க. புரியுதா? சலாம் சொன்னா பதில் எப்படி சொல்ல மாட்டாங்க? சொல்லாங்க கையாலேயோ தலையாலேயோ விரலாலேயோ அப்படி பதில் சொல்றது இல்லை. ரசூலுல்லாஹ் சைகை மூலம் அப்படி பதில் சொல்றது என்பது ஒரு சந்தர்ப்பம். எங்க? தொழுகையில் இருக்கும் போது அவ்வாறு என்ன செய்யலாம் என்பதற்கு அந்த செய்திகள் ஆதாரம் இருக்குது. அதே போன்று 8வது சொல்றார், பிள்ளைகள் ரசூலுல்லாஹ் கடந்து சென்றால் பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லுவாங்க, பெண்களை கடந்து சென்றால் பெண்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. அதே போன்று சஹாபாக்கள் ஜும்மாவுடைய நாள்ல தொழுகையை முடித்து விட்டு பாதையில போகும்போது ஒரு வயதான மூதாட்டி இருப்பான். அந்த மூதாட்டிக்கு என்ன செய்வாங்க? சலாம் சொல்லுவாங்க. அவங்க உணவெல்லாம் தயாரிச்சு வச்சிருப்பாங்க, சாப்பிடுவாங்க. ஹதீஸ் படிக்கணும் புகாரில. அந்த ஹதீஸை நீங்க எடுத்தீங்கன்னா அந்த மூதாட்டியிடம் சென்று சலாம் சொல்லுவாங்கன்னு செய்தி வருகிறது. அதே போன்று 9வது சொல்றாங்க, அதாவது ஒருவர் என்ன செய்யறது? மறைவில் உள்ளவருக்கு சலாம் சொல்லக்கூடிய விஷயம், சலாத்தை சொல்லி அனுப்பக்கூடிய முறை, சலாத்தை சொல்லி அனுப்புறது. இவ்வாறான நடைமுறையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில இருந்தது. இவ்வாறு உங்களுக்கு ஒருத்தர் சொல்றார், உங்களுக்கு இன்னார் சலாம் சொன்னார்டா நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவர் சலாத்தை கொண்டு வந்தவருக்கும் அவருக்கும் நீங்க பதில் சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் வஅலைக வஅலைஹிஸ்ஸலாம் என்ற அமைப்புல. சரியா? அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒருவர் கேட்கிறார். 10வது, அதாவது தலையை இப்போ ஒருத்தர் வரவேற்கிறது, தலையை வளைக்கிறதெல்லாம் பாக்குறோமே இந்த ஜப்பானீஸ் எல்லாம், நீங்க சைனீஸ் எல்லாம். இது மாதிரி தலையை வளைப்பது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் இல்லை, அப்படி கிடையாது. இல்லைங்களா? அதே போன்று ரசூலுல்லாஹ் இப்ப ஒருவர் என்ன செய்யறது? இவ்வாறு நாங்க பாக்குறோமா இல்லையா? கட்டி அணைத்தல் என்ற முறை இருக்குது, மானக்காண்டெல்லாம் சொல்லுவோமே. இந்த முறையை போல ரசூலுல்லாஹ் இல்லைன்னு சொல்றாங்க. வேற ஹதீஸ்கள்ல ஒரு இடைவெளிக்கு பிறகு சந்தித்தால் அவ்வாறு செய்து கொள்வாங்கன்னு ஹதீஸ் இருக்கிறது. அதே போன்று முசாஃபா செய்யறது இருக்குதா? முசாஃபா செய்து இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த தலைப்புல இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.